என் கையில் இருக்கல இது பேர் வந்து அயன் நூல். நார்மலாக எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஃபயர் பண்ண அதாவது எரிச்சோம்னா அதோட வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த அயன் நூலில் வந்து டோட்டல் ஆப்போசிட் இதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ப முடியல. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அயன் நூல், வெயிட் மிஷின், அப்புறம் லைட்டர். ஸோ இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் தான் ராஜசேகரன், வெல்கம் டு மை சேனல் சயின்ஸ் ரிப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம செட்டப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபயர் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம எரிச்சாச்சு. இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. முன்னாடி 33 இருந்துச்சு, இப்போ 37 இருக்குது. இந்த அயன் உள்ள நம்ம எரிக்கிறதுக்கு முன்னாடி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 33 கிராமாக இருந்துச்சு. ஒன்ஸ் எரிச்சதுக்கு அப்புறமா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 37 to 38 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு 4 to 5 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இந்த அயன் உள்ள இருக்குல்ல, இது வந்து Fe2. இது எரிக்கும் போது காற்றுல இருக்க ஆக்சிஜன் இருக்குல்ல, O2, இதோட வந்து கம்பைன் ஆகுது. ஸோ Fe2 + O2 வந்து கம்பைன் ஆகி Fe2O3 வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இப்படி ஃபார்ம் ஆனதுனால இதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.